மாமா அது ஒரு பெரிய கதை மாமா. அதை பத்தி இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு? இல்ல மாமா, நீங்களே இதை பத்தி அம்மா கிட்ட இன்னொரு தடவை பேசி பாருங்க. வித்யா தான் எதையும் சரியா புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு முடிவெடுப்பா. ஆனா நீங்க கொண்டு வந்த வரனோட அருமை பத்தி அவளுக்கு கண்டிப்பா புரியாது. ஆனா அம்மாவுக்கு கண்டிப்பா புரியும். அவ வாழ்க்கை தப்பா போச்சுன்ற உறுத்தல் தான் அம்மாவுக்கு இருக்கு. அதை சரி பண்ற மாதிரி இப்படி ஒரு வரன் அமைஞ்சதுன்னா கண்டிப்பா அம்மா அதை ஏத்துப்பாங்க. மாமா, நீங்க இன்னொரு தடவை அம்மா கிட்ட பேசி பார்க்கலான்னு தோணுது. சரிப்பா, நான் பேசி பார்க்கறேன். வேதா என்னதான் சொல்றான்னு பாப்போம். சாரி மாமா, நீங்க சொன்னதை நான் மறுக்கிறதா நினைக்காதீங்க. இப்போ வீட்லயும் நிலைமை சரியில்லை, அதான் சொல்ல. புரியுதுப்பா. வேதா கிட்ட பேசிட்டு நான் உனக்கு கால் பண்றேன். ஹலோ. சார் வந்துட்டேன் சார், நான் இங்க கீழே தான் நிக்கிறேன். நான் இது ஒரு 2 நிமிஷத்துல வந்துடுறேன். மாமா, அத்தை கிளைண்ட் கால் பண்ணிட்டாங்க, நான் கிளம்புறேன். நீங்க 2 பேரும் பாத்து போங்க. சரிப்பா, நீ கிளம்பு, பாத்து போ. ஏங்க, அந்த பொண்ணு வித்யா யாரோ ஒரு பையனை லவ் பண்றான்னு சொன்னால, அதை ஏங்க சொல்ல வேணாம்னு சொன்னீங்க? ஏண்டி, அருண் சொன்னதை கேட்டல்ல? அவங்க குடும்பத்துல ஏற்கனவே ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இந்த விஷயம் எல்லாம் அருணுக்கு தெரியுமோ தெரியாதோ? தேவையில்லாம இத நாம சொல்லி அவங்க வீட்டுல இன்னொரு பிரச்சனையை உருவாக்கணுமா? முன்னெச்சரிக்கையா வித்யாவோட கால் ஹிஸ்டரியெல்லாம் டெலிட் பண்ணது ரொம்ப நல்லதா போச்சு. இல்லைனா இந்த லிஸ்ட்ல வித்யா நம்பரும் வந்திருக்கும். நான் அவளோட தான் பழகிட்டு இருக்கேன்னு 2 பேரும் ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பாளுங்க. என் பிளான் மொத்தமா நாசமா போயிருக்கும். நல்ல வேலை தப்பிச்சேன். ரஞ்சிதா தான் எப்போ இந்த மாதிரி பண்ணுவா? இப்போ கோமதியும் அவ கூட சேர்ந்துட்டு என்ன உளவு பார்க்க ஆரம்பிச்சிட்டா. எனக்கு தெரியாம என் போனே நோண்டி நம்பர் எடுக்கிற அளவுக்கு போயிட்டா. இவ்வளோ தூரம் துணிஞ்சிருக்கானா அவளை விட்டு வைக்கவே கூடாது. இன்னைக்கே இப்பவே அவளுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். நம்மலாம் விஷம் வச்சாச்சு, பிரேக் ஃபயர் கட் பண்ணியாச்சு. வேற என்ன பண்றது? இதே மாதிரி ஒரு பிளக் பாயிண்ட் டோர் பக்கத்தில் இருக்கு. வெளியே போன கோமதி வீட்டுக்கு கதவை திறக்கும் போது ஷாக் அடிக்கிற மாதிரி வச்சுட்டா இன்னியோட அவ கதை க்ளோஸ்.